நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 14, 2026. ஆ நான் கசாலி டிகோட்ஸ். இது வழக்கம் போல உலக செய்திகள். சரி, இன்னைக்கு உலக செய்திகள் கொஞ்சம் தாமதமா வருது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா சொல்லணும் அப்படின்னா, இது அரசியல் ரீதியா யாரையும் சொல்லாம, நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுச்சுன்னா, பவர் கட். கடந்த கொஞ்ச நாளாவே தேவையில்லாம, சம்மந்தம் இல்லாம பவர் கட் வந்துகிட்டே இருக்கு. ஆஃபீஸ் பக்கம் பவர் கட்டு, வீட்ல பவர் கட்டு, எங்க போனாலும் பவர் கட் இவ்வளோ மோசமா வந்துகிட்டு இருக்கு. கேட்டா டிரான்ஸ்ஃபார்மர் போச்சு, அதில மாத்தணும். நைட்டு பூரா ஒழுங்கா தூங்க முடியாம, இது இல்லாம ரொம்ப பயங்கர மோசமா, கேவலமா சென்னையில இப்ப நான் இருக்கிறது மதுரவாயல் ஏரியா. மதுரவாயல் ஏரியால சரி இங்க வச்சு வீடியோ எடுப்போம். ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு. அதாவது நம்முடைய ஸ்டூடியோ நம்ம எடுக்கிறோமே, அந்த ஸ்டூடியோ இன்னைக்கு லீவு. ஆள் இல்ல. அதனால இப்ப நான் இப்ப வீட்ல வச்சு எடுக்கணும் அப்படின்னா, வீட்ல எடுக்கணும். இல்ல என்னோட ஆஃபீஸ் அ ஆழ்வார் நகர். அங்க வச்சு எடுக்கணும். அங்கேயும் பவர் கட்டு, இங்கேயும் பவர் கட்டு, நைட்டு பூரா பவர் கட்டு அப்படின்னு பயங்கர மோசம். பவர் இல்லாம ஈவினிங்ல லைட் இல்லாம என்னத்த போய் எடுக்கிறது? பயங்கர மோசமா இருந்துச்சு. எனிவே அதனால இன்னைக்கு தாமதம். ஓகே, வேற வழியே இல்ல. சரி, இப்ப நம்ம உலக செய்திகள்ல சில விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பேசப் போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. ஏன்னா, நீங்க நெறையா நெறைய சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நெறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நண்பர்லாம் பாலகிருஷ்ணன் ஒரு நண்பர் சவுதி அரேபியால இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு "அ உங்களுடைய கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன்" அப்படின்னு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அவர் நான் ரொம்ப மெச்சுறேன். நான் பாராட்டுறேன். என்னன்னா, அதாவது ஒரு நட்பு ரீதியாவும் கரெக்ட்டா இருக்கணும். ஆனா, உங்க கருத்து எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க பண்றது கரெக்ட் இல்ல. அது அப்படின்னு இருக்கு இல்லையா? அத இன்னும் ஒரு அ பக்குவமா அப்படிங்கும்போது, அடடா! நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! அப்படின்னு நம்மளவே கிட்டத்தட்ட யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. உண்மையிலே. அது மாரி பின்னூட்டங்கள் நிறைய நல்ல விஷயம் நிறைய சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொரு நண்பர்லாம் உங்கள மீட் பண்ணணும். சென்னையில இருக்கிறாரு. ஐடில வேலை பார்க்குறாரு. உங்கள மீட் பண்ணணும், பார்க்கணும். என்னாச்சு இப்ப ஏன் லேட்டு? அவர் பார்த்தா 8 மணிக்கு வருமே, 7 மணி 8 மணிக்கு வருமே, உங்களுடைய வீடியோ இன்னும் வரலையே! அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமா கேட்கிறார். என்ன ஏகப்பட்ட பேருக்கு ஆர்வமா இருக்கு. அது போக நான் போற இடங்கள் எல்லாமே நம்மள ரொம்ப அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. நேத்து ஹபீபின்னு ஒரு படம், இங்க மதுரவாயல் ஏஜிஎஸ்ல படம் பார்க்க போயிருந்தேன். ஆ காலை ஷோ, காலை காட்சி. அப்ப அங்க போகும்போது பார்த்தா, அங்க ஒருத்தர் அடையாளம் வந்துட்டு, இப்ப ஈரான்ல ஈரான பத்தி நெறைய பேசுறீங்கல்ல. ஈரானோட நிலைமை எப்படி இருக்கு? என்ன? அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வமா கேட்கிறாருங்க. போற இடங்கள்லாம் அடையாளம் குறிச்சு நெறைய கேட்கறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயங்கர என்கரேஜிங்கா இருக்கு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் உண்மையிலேயே மனதார நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். சரி. இப்போ வரிசையா ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோமே. இப்ப நார்த் கொரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கதவ ஓங்கி அடிச்சுட்டாங்க. இனி இந்த உலகத்துல யாரும் சும்மா என்பிடி வர்றேன். அதாவது நான் புராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம். இந்த மாரி அத கொடிய தூக்கிட்டு, நாங்க இப்படி வந்திருக்கோம். உங்களது செக் பண்ண போறோம் அப்படின்னு யாரும் எதுவும் வரவே கூடாது அப்படின்னு ஓங்கி கதவ சாத்திட்டாரு. சாத்திட்டு என்ன பண்ட்டாங்கன்னா, இமிடியேட்டா அவங்க அவங்க நாட்ல ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த ஆர்சனல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமா என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவரு இந்த மாரி ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அது அமெரிக்காவோட நகரங்கள்ல போய் தாக்குற அளவுக்கு இருக்கிற இப்ப தயாரிப்பு டபுள் த ஸ்பீடு, டபுள் த குவான்டிட்டி அப்படின்னு ரொம்ப பெருசா கொண்டு சேர்த்திருக்கிறாரு. அது கிம் ஜாங் உன் அவர் அந்த அதிபர் அப்படி சொன்னத பார்த்தா, எல்லாரும் அப்படியே டெரரா போயிருக்காங்க. அமெரிக்கா ஏதாவது நீ பண்ண நினைச்சா வச்சு செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி, அந்த மிரட்டல் தான். ஸோ அந்த மிரட்டல்ல உண்மையிலேயே சூப்பர் மிரட்டல். அவரு அவர நம்ம மக்கள் நெறைய பேர் ஹீரோவா பார்க்குறாங்க. அவரு ஹீரோவா, வில்லனா அல்லது அவர் நாட்டுக்கு அவருக்குள்ள எப்படி இருக்காரு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா வெளியில அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் அவிங்க படுத்துற பாடு, அவிங்க கூட சேர்ந்துட்டு அப்படி பின்னாடியே துடுப்பு மாரி ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய யுகே, இவங்க எல்லாத்தையும் உண்மையிலேயே பெரிய அளவுக்கு அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு பெரிய சவுக்கு எடுத்து அடிச்ச மாதிரி. நீ பாருடா. ஏன்னா, நீ எங்கள எல்லாத்தையும் மோசமா சொல்லிட்டு, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு உலகத்துல பூரா இப்படி பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு போட்டு சாத்துற சாத்து, இப்ப ஈரான பார்த்து அமெரிக்கா பயப்படுற அளவுக்கு வந்துருச்சு. சரி. இப்போ ஈரான் எப்படி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வர முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கு இல்லையா? அதுல சில காரணங்கள் எல்லாம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, எனக்கு அங்க துபாயில இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட், என்னோட நண்பர் ஒருத்தர். அவர் இந்த மாரி ஹார்ட்டிகல்ச்சர் படிச்சவரு. ஓகே. அவரு
2003ல ஈரான் போயிருக்காரு. எதுக்குன்னா ஒரு டிசைனுக்காக. ஓகே. அவர் வந்து ஆக்சுவலா முதல்ல அசர்பைஜான் போனாரு. அதுக்கப்புறம் துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், கசகஸ்தான் இதெல்லாம் போனாரு. அதுக்கப்புறம் வந்து லெபனான் போனாரு. ஈரான் போயிட்டு வந்தாரு. ஈரான் போயிட்டு வந்து அங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் டீட்டெயில்ஸ்ல ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சு எல்லாம் பண்ணாரு. இப்போ இன்னைக்கு வந்து அவர்ட்ட அ துபாய்ல இருக்காரு. அவர்ட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, "பாஸ் ஏற்கனவே சொன்னேனே மறந்துட்டீங்களா? 2003 கிட்டத்தட்ட 23 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஈரானுக்கு போயிருக்கும்போது, அங்க டிவில அடிக்கடி போட்டே இருந்தாங்க. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த நேரமும் போர் வரும். போருக்கு நம்ம தயாரா இருக்கணும்." அப்படின்னு 23 வருஷத்துக்கு முன்னாடியே அவரு அப்ப அவரு போருக்கு முன்னாடி எத்தன வருஷமா போட்டுட்டு இருக்காங்க? அப்படி தெரியாது. அப்ப அந்த மக்கள வந்து மன ரீதியா, சைக்காலஜிக்கல் ரீதியா ஈரான் அரசு அது தயார்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த தயார்படுத்தல் தான் அந்த மக்களுக்கு வந்து, ஆமா நம்மள வந்து அமெரிக்கா அடிக்கிறான், இஸ்ரேல் வந்து தப்பு பண்றான். அதனால நம்ம இவங்களுக்கு எதிரா இருக்கணும் அப்படிங்கிறது பெருவாரியான எளிய மக்களுக்கு. அங்க உள்ள எளிய மக்களுக்கு அவங்களுக்கு. அதுல பேராசைப்படுற இந்த மாரி ஆட்சியாளர அல்லது காசுக்காக சோரம் போற அந்த ஆட்கள் அங்க இருக்காங்க. அவங்களே வந்து நெறைய பேர வந்து புடிச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்குல போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த மக்கள வந்து தயார்படுத்துறதுக்குல்ல, நாம யாரு? நம்மளுடைய பிரச்சனை என்ன? நம்ம வந்து நம்ம மேல வந்து போர் தொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஒரு விஷயம் சொல்றது இருக்கு இல்லையா? அது வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போயிருக்கும்போதே சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எத்தன வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மக்கள எப்படி தயார்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பிசினஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா வந்து தடை போட்டுருச்சு. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமா, இது மூலமா என்னத்தையோ போட்டு அவங்களுடைய வேட்டை நாய்கள் தானே. எலும்பு துண்டுக்காக நாக்க தொங்க போட்டு அலையிற நாய்கள் தானே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்ன? நம்ம வந்து ஷேடோ ஃப்ளீட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவைப்படுற விஷயங்களுக்கு காய்கறி உற்பத்தி பண்ணி அப்படியே அந்த பக்கம் பெர்சியன் கல்ஃப கிராஸ் பண்ணி அரபு நாடுகளுக்கு குடுக்குறதா இருக்கட்டும். அரபு நாடுகள்ல அங்க தேவைப்படுற இந்த மாரி பாலிஷ் இருக்கு இல்லையா? எது இந்த மார்பிள் அதுன்ற கிரானைட்டு, இந்த பாலிஷ் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து ஈரான்ல எல்லாம் பாலிஷ் பண்ணி அப்படியே கடல்ல கிராஸ் பண்ணி இங்க கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும். நெறைய விஷயங்கள வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ தன்னோட பிசினஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாம. ஆனா என்னன்னா, ஓஹோன்னு வர முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு தடை இருக்கு. ஏன்னா, டாலர்லயோ, வேற எந்த இதுலயுமோ விநியோகம் பண்றதுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்துச்சா, அதனால வேற வழி இல்லாம கொஞ்சம் பெரிய ட்ரபுள். அதையும் மீறி தன்னோட ஆல்டர்னேட் வந்து பெருசா வந்து பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால அது வந்து பிசினஸ் வந்து தன்னான ஆல்டர்னேட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அ யுஏஇ, கத்தாரோ, சவுதி அரேபியாவோ, இல்ல ஓமானோ இந்த மாரி நாடுகள் வந்து ஜிசிசி நாடுகள் இருக்கு இல்லையா? அவங்க வந்து அ ஓகே. நான் வந்து உங்களோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு இமிடியேட்டா வந்து எந்தவித ஈகோவ பார்க்காம, நாங்க யார் தெரியுமா? என்கிட்ட எவ்வளோ ஆயுதம் இருக்கு. நீங்கலாம் வந்து அமெரிக்காவோட அடிமை அப்படின்னு அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்லாம, எந்தவித ஈகோ பார்க்காம இமிடியேட்டா ஒரு நேசக்கரம் நீட்டுறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா நேசக்கரம் நீட்டி, இமிடியேட்டா அரவணைச்சுக்கிறது. சவுதி அரேபியா வந்து இப்போ அ ஈரானுக்கு நெருக்கமாயிட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே ஓமான் சொல்லவே வேண்டியதில்ல. ரொம்ப நெருக்கமாகி அ ட்ரம்பே வந்து கோவப்பட்டு, "உன் மேல குண்டு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு வந்து ஓமான் நெருக்கமானாங்க. இப்போ யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க, அ $3 பில்லியன் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. இன்னொரு 10 பில்லியன் ரெடி ஆயிட்டாங்க குடுக்குறதுக்கு, அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க கத்தார் வந்து ஏற்கனவே 6 பில்லியன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சத அவங்க குடுக்க தயாராயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி, இவங்க வந்து ட்ரம்போட முகத்துல கரிய பூசியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா, இப்ப இதுல வந்து எப்படின்னா, கத்தார் அண்ட் யுஏஇ ஸ்டார்ட் ரிலீசிங் ஈரான் ஃபண்ட். ட்ரம்ப் லாஸ்ட் ஸ்லீப். இது பண்றதுனால, இப்ப ட்ரம்ப் வந்து என்னடா இது நம்ம சொல்ல கேட்காம இப்படிலாம் பண்ணிட்டாய்ங்க. ஒரு அளவுக்கு மேல எல்லாரையும் பகைச்சுக்கிட்டா, எல்லா ஊரே சேர்ந்து அடிச்சா என்ன செய்வாய்ங்க? ஒருத்தன் வந்து மிரட்டுறான். எல்லாம் வந்து அப்படியே பார்த்து பயந்துட்டே இருக்காய்ங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அவன் 4 பேர்ல இருந்து 2 பேர் அடிக்கிறான். இன்னும் 10 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. எனவே அவன் ஓடத்தான் செய்யணும். இப்ப அமெரிக்காவோட நிலைமை அதேதான். இப்ப வந்து நீ எவ்வளவு பேர் அடிப்ப நீ? இப்ப எல்லாம் சேர்ந்து உன்னை சாத்துனாங்கன்னா என்ன செய்வ? எங்களுக்கு இந்த ரீஜியன்ல எங்களுக்கு ஈரான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவனுக்கு வந்து பெரிய ஆப்பு அமெரிக்காவுக்கு என்னன்னா, இந்த அரபு நாடுகள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஈரான அங்கீகரிச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? அமெரிக்காவையும், இஸ்ரேலையும் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான். யுஏஇ வந்து இதுவரைக்கும் அமெரிக்காவ நம்பி இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமா இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சில ஐலேண்டுல எல்லாம் அந்த லாவன் ஐலேண்ட் சொல்லுவோம் ஐலேண்ட்ல அ ஈரானோட ஐலேண்ட்ல அ யுஏஇ அவங்களோட மிராஜ் விமானத்த வச்செல்லாம் குண்டு போட்டாய்ங்க. எல்லாம் பண்ணாய்ங்க. அதையும் மீறி
இப்போ அவங்க வந்து இதுல இறங்கி வந்த உடனே, "ஏய் நீ வந்து எங்களோட இதுக்கு குண்டு போட்டவன் தானே" அப்படின்னு சொல்லிலாம் சொல்லாம, நேசக்கரம் நீட்டி அரவணைச்சுக்கிறது இருக்கு இல்லையா? அந்த அளவுல இவங்க வந்து ஒரு நல்ல பாலிசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நெய்பரிங் கண்ட்ரீஸ் வந்து நமக்கு ஈரான் வந்து பயமுறுத்தல் த்ரெட் கிடையாது. அவங்க அவங்க வேலைய பார்க்குறாங்க. நம்ம நம்ம வேலைய பார்க்குறோம். 2 பேரும் சேர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா, நம்ம இங்க நல்லா இருப்போம். இத பூரா கெடுத்து விட்டது வந்து மேற்குலக நாடுகள். அதாவது யூரோப்பியன் நாடுகளும், அ அமெரிக்காவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேட்டை நாய் இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து நம்மள கெடுத்துட்டாய்ங்க. அப்படின்னு இப்போ வந்து ஒரு புரிதலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த பக்கம் இவங்களோட இப்படிலாம் இந்த மாரி இருக்காங்கன்னா, அமைதியா நல்ல விதமா இருந்தா என்ன நடக்கும்? இப்போ வந்து அ இஸ்ரேல் வந்து அடிச்சுட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அடிக்கிறதுக்கு நேரடியா உடனே அடிக்க முடியாது. அது உலக அளவுல பெரிய பிரச்சனை வரும். அப்ப என்ன? அங்கேயே பக்கத்திலேயே வந்து ப்ராக்ஸிஸ வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த பக்கம் ஹிஸ்புல்லா, ஹமாஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன கத்தாப் ஐஆர்ஜிசி சம்திங் இங்க, அதுக்கப்புறம் இங்க ஏமன்ல வந்து ஹவுத்தீஸு அப்படின்னு ஒரு 5, 6 குரூப் வந்து அத சுத்தியே வளர்த்து விட்டு, அவிங்கள வந்து நிம்மதி இல்லாம, நீ வந்து அடிச்சேன்னா, நீ வந்து பெரிய ஆள் ஆக முடியாது. எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருப்பியா? உன்னைய வந்து தூக்கம் இல்லாம ஆக்குறதுக்கு நாங்க ப்ராக்ஸிஸ்க்கு எல்லா செலவும் பண்றோம். ஏற்கனவே நான் கஷ்டப்படுறேன். என் கஷ்டத்தோட கஷ்டமா நான் வந்து அவங்களுக்கும் நெறைய ஆயுதங்கள், சம்பளம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹவுத்தீஸ்க்கு வந்து அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வெறும் 3 நாள்ல 3,00,000 பேருக்கு மேல ஹவுத்தீஸ்ல இருக்காங்க. அந்த 3,00,000 பேருக்கு மேல எவ்ரி மந்த் அவங்க வந்து சம்பளம் குடுக்கணும். அப்படின்னு $100 $200 ஒரு ஆளுக்கு சம்பளம். அவ்வளோ சம்பளத்த வந்து 3,00,000 பேருக்கும் குடுக்கணும் அப்படின்னா, இப்ப இவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஈரான் தனக்கே ஒழுங்கா வருமானம் ஒழுங்கா இல்ல. அதையும் தாண்டி வந்து அங்க குடுத்து, இத்தன வருஷமா கட்டி காத்தது. பிளஸ் வந்து ஆயுதங்கள் குடுக்கணும். ஆயுதங்கள் ஒண்ணொண்ணு சும்மா சாதாரணமா வராதுல்ல. பெரிய செலவு. அப்போ அந்த நாடு நம்ம வந்து இறையாண்மையோட நல்லா இருக்கணும் அப்படின்னா, சுத்தி மத்தவங்களுக்கும் குடுத்து அவங்கள வளர்த்து வச்சிருக்கணும். என்ன என்ன மிரட்டுனா எல்லாம் சேர்ந்து அடிக்க வருவாய்ங்க அப்படின்ற பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல அடக்கி வைக்கிறதுக்கு கரெக்ட்டா பிளான் பண்ணி, இத்தன வருஷமா வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி நேரத்தில தன்ன வந்து அமெரிக்காவும், இஸ்ரேலும் அடிச்சாங்கன்னா, நம்ம நிலைமை என்ன? அப்ப எப்படி வித்ஸ்டாண்ட் பண்றது? அப்ப நமக்கு தேவையான உணவு பொருள், அது ஆயுதங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சு, அதுக்கப்புறம் மக்கள்ட்ட வந்து தன்னை வந்து சொல்லி, விளக்கி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து எத்தன மாசம் அடிச்சா இன்னும் 6 மாசம், இன்னும் 1 வருஷம் அங்க ஹர்மோஸ குளோஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு இருந்தாலுமே, நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பெட்ரோல் பிரச்சனை இருக்கு அங்க. இத வந்து ஆ அமெரிக்கா, இஸ்ரேல வந்து அவங்க தாக்குதல வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு வந்து இவங்க வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வித்ஸ்டாண்ட் பண்ண போய் தான், இன்னைக்கு அவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஜிசிசி அரபு நாடுகள் எல்லாமே அவங்களோட இணக்கமா வர்ற அளவுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. அமெரிக்கா கை இறங்கிருச்சு அப்படிங்கிறது தான். சரி. இப்ப இது போக என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, எதுவா இருந்தாலும் நீங்க சைனா, ரஷ்யா அவங்களோட அவங்கள வந்து இது மாரி அ ஒரு அஃபிஷியலாவே ஃபார்மலாவே நீங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும். அப்புறம் சிக்னேச்சர் நீங்க பண்ணணும். நீங்க கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணணும். அப்படின்னு வந்ததுனால, இப்போ ஏதாவது சீஸ்ஃபயர் வருதா? என்ன வந்தாலும் ரஷ்யா அண்ட் சைனா 2 பேரும் அஃபிஷியல் சிக்னேட்டரி. அவங்க சிக்னேச்சர் போடுவாங்க. போட்டா வேற வழி இல்ல. அமெரிக்கா வந்து அதுக்கு பணிஞ்சு தான் ஆகணும். இல்லன்னா இஷ்டத்துக்கு அடிப்பாங்கல்ல. அந்த அடி இப்ப பண்ண முடியாது அப்படிங்கிறத கரெக்ட்டா பிளான் பண்ணி சைனா அண்ட் ரஷ்யா உள்ள இழுத்து வச்சிருக்காங்க ஈரான். அப்ப அஃபிஷியல் சிக்னேட்டரி. அப்ப நீ சிக்னேச்சர் நீ கையெழுத்து போட்டு அப்ப என்ன பிரயோஜனம்? அப்படின்னு சொல்லி அந்த மாரி ஒரு ஒரு இது வருது பாருங்க. அந்த மாரி ஒரு பிரச்சனை வருது. ஓகே. அத வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அ சண்டே இன்னைக்கு சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணி முடிச்சுருவோம். எல்லாம் வந்து டீல் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு இவரு ட்ரம்ப் அங்க சொல்ல. இங்க ஈரான் என்ன சொல்றாங்க? நம்ம பேச்சுவார்த்தை, அக்ரீமெண்ட் இதெல்லாம் உண்மதான். அதையும் மீறி நான் இன்னைக்கே கையெழுத்தெல்லாம் ஆகாது. அதுக்கு இன்னும் சில தினங்கள் ஆகும். ஏன்னா எங்களோட கொள்கைகள்ல வந்து எங்களோட கோரிக்கைகள்ல இன்னும் முடிவுக்கு வரல. அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கையெழுத்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி அ ஈரான் சொல்றாங்க. ஏற்கனவே நான் வந்து ம டீட்டெயில் கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாரி அ வீக்கெண்டு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள்ல வந்து சீஸ் ஃபயர் அக்ரீமெண்ட் கையெழுத்து அப்படின்னு சொல்றாய்ங்க. அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல எங்கெல்லாம் வாங்கி வச்சு விற்க போற நேரத்துல இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏறுது வித்துடுறாய்ங்க.
அதுக்கப்புறம் இனி பாருங்க மண்டேல இருந்து இல்ல எங்க சொல்ல கேட்க மாட்டேன்ட்டாங்க, அதனால நாங்க தாக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்குல இருந்து அவர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுவாரா இல்லையா பாருங்க. இப்படி வாரம் வாரம் வந்து மண்டே டு தர்ஸ்டே போர், நாங்க வந்து தாக்க போறோம், இதை செய்ய போறோம் அப்படின்னு தேவைப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன அடி தாக்கிடுறது, அந்த மாதிரி பண்ணிடுறது. வெள்ளி சனி ஞாயிறு வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்றது. இப்ப இது வரைக்கும் வந்து அங்க பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் யூதர்களும் ட்ரம்ப் அவரோட ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கையெழுத்து ஆகாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனா இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் ட்ரை பண்ணது அந்த இது எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்களோட கோரிக்கைகள் கரெக்டா வரல அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கையெழுத்து ஆகலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய மாலுமிகள் இவங்க வந்து ஒரு 21 பேர் வந்து அங்க இதுல இருக்காங்க. 21 பேரா சம்திங் இன்னும் மாலுமிகள் வந்து ஈரான்ல இருக்காங்க அங்க. ஓகே. அவங்க என்ன அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்காங்கன்னா, "அப்ப நீங்க வந்து உங்க போருக்குள்ள எங்கள ஏன் இழுக்குறீங்க? நாங்க வந்து சோல்ஜர் கிடையாது. இந்தியாவோட சோல்ஜரோ அல்லது வந்து வேற நாட்டுக்கு சோல்ஜரோ எதுக்கும் நாங்க சோல்ஜர் கிடையாது. நாங்க வந்து ஒரு சாதாரண அ கப்பல்ல வேலை செய்ற ஊழியர்கள். எங்களையே உங்களுடைய போர்ல வந்து உள்ள இழுத்து விட்டு எங்கள வந்து சாகடிக்கிறீங்க, என்ன பண்றீங்க? இதெல்லாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி இது போட்டிருக்காங்க. உண்மையிலே அவங்க ரிக்வெஸ்ட் கரெக்ட் தான். அதெல்லாம் போக இந்த நம்மளுடைய இந்திய ஒன்றிய அரசு நம்ம இதுவரைக்கும் இந்த மாரி 3 பேர் இறந்து போனதுக்கு நீங்க வந்து சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து திமிரா தெனாவட்டா மார்க்கோ ரூபியோ வந்து பேசியிருக்கிறாரு. ஓகே. அதுக்கு ஒரு கண்டனம். என்ன அது அப்போ இந்தியாவ வந்து அவங்க என்ன இடத்துல வச்சிருக்காங்க? அப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவ தன்னோட காலுக்கு கீழ வச்சிருக்காங்களா? அல்லது வந்து என்ன, அதாவது இவ்வளோ கேவலமா நினைச்சு வச்சிருக்காங்களா? அப்படின்றது தெரியலல்ல. அப்ப அது தெரியணும் அப்படின்னு சொல்றது தான். அப்ப இந்திய அரசு இப்பவாவது முழிச்சுக்கிட்டு, நம்ம யாரு? நம்ம யாருக்காக என்ன பண்ண போறோம்? இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? இதே மாரி போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்ன்ற விஷயத்த வந்து யோசிக்க வேணாமா? அமெரிக்கா வந்து இவ்வளோ திமிரா, இவ்வளோ தெனாவட்டா இப்ப இந்தியாவ பத்தி பேசுவாங்களா? இந்நேரம் சைனா பேச முடியுமா? இல்ல ஈரான பேச முடியுமா? இல்ல வேற யாரா நார்த் கொரியா பேச முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு மோசமா வந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கேட்டு உட்கார்ந்துருக்கோம். உண்மையிலேயே வந்து வருத்தமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அ அங்க அமெரிக்கால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப் வந்து பதவி நீக்கம் பண்றதுக்கு இம்பீச்மென்ட்க்காக கையெழுத்து வேட்டை நடத்துறாங்க. அந்த கையெழுத்துல ஒரு 9,00,000 கையெழுத்து வந்திருந்தது. இப்ப பார்த்தா 10,00,000 கையெழுத்து வந்துருச்சு. ஓகே. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவர வெறுத்து போய் 10,00,000 கையெழுத்து ஆகியிருக்குங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரஷ்யாவோட முக்கியமான ரஷ்யா சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, இப்ப சமீபத்தில யுக்ரைன் வந்து நிறைய ரஷ்யால இருக்கக்கூடிய அங்க ஆயில் ஃபீல்டு, அப்புறம் ரிஃபைனரி இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டாய்ங்க. அப்போ ரஷ்யாவுக்கு உள்ளேயே அந்த நாட்டுக்கு தேவைப்படுற பெட்ரோல், டீசல் இந்த மாரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ஷார்டேஜ் வந்துருச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க உள்நாட்டுக்கு உள்ள எங்க டிஸ்ட்ரிபியூஷன கரெக்ட் பண்றதா? அல்லது எங்களுக்கு இப்ப தேவைப்படுற பணத்துக்காக நாங்க வெளிநாட்டுக்கு விக்கிறதா? அப்ப வெளிநாட்டுக்கு விக்கிறது குறையுதுன்னு சொல்லிட்டாலே, இந்தியா வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு தோணுது. ஸோ ஏற்கனவே இந்த பக்கம் ஹர்மோஸ் டோட்டலா குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 1 வாரம் ஆச்சு. டோட்டலா குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒண்ணும் வரல. அப்புறம் வெனிசுலால வந்தா கூட பெரிய அளவுக்கு இப்போ பிரயோஜனம் இல்ல. ஓகே. அப்புறம் நமக்கு மெயினா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணது குரூட் ஆயில்ல சப்போர்ட் பண்றது ரஷ்யா. ஓகே. இங்கேருந்து ஈரான்லேருந்து இந்த சைடுல கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. இப்ப அதுவும் டோட்டலா செட் ஆயிருச்சு. முடிஞ்சு போச்சு. அப்புறம் கேஸ் பிரச்சனை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் உரம் இருக்கு இல்லையா? ஏற்கனவே உரம் வந்து சொல்லிட்டே இருந்தோம். சைனா கொஞ்சம் உரம் குடுக்குது, ரஷ்யா கொஞ்சம் உரம் குடுக்குது, சவுதி அரேபியா நிறைய உரம் குடுத்தது. இப்ப சவுதி அரேபியா நிறைய உரம் குடுக்கல. ஸோ நம்ம யூரியா இருக்குல்ல, ஃபெர்டிலைசர் அதுவுமே ரொம்ப பிரச்சனை. இப்போ இதே மாரி போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்னும் 1 மாசம் நமக்கு வந்து அ ஜூன் கடைசி, ஜூலை கடைசி வரைக்கும் இதே மாரி நிலைமை போச்சுன்னா, இந்தியாவோட நிலைமை வந்து பரிதாபமான இடத்துக்கு வந்துரும். கரெக்ட்டா முடிவு எடுக்கணும். யாரு கூட சேரணும், என்ன வேணும்னு முடிவெடுத்து, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிரா, "நீ பண்றதெல்லாம் தவறுன்னு" எதிரா நின்னால் ஒழிய, யார் நமக்கு உற்ற நண்பன் சொல்லி கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அத இப்ப இருந்தால் ஒழிய, இந்தியாவுக்கு நல்ல எதிர்காலம் இல்லன்னு தோணுது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம அப்டேட்ல பார்ப்போம். அடுத்த கால்ல சந்திப்போம். நன்றி.